ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இது 6 மாதம் ஆனாலும் நமக்கு கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் 2 கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். இது கூட 200 கிராம் இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பூண்டு, 1 கிலோவுக்கு 100 கிராம் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இல்லை கொரகொரப்பாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் இன்றைக்கி கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா 6 மாதம் வரைக்கும் கெடாது, அப்படியே இருக்கும். வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க. தக்காளி விலை இப்போ வந்து கம்மியாக விற்கிது. இந்த டைமில் நீங்கள் இப்படி ஒரு தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி இப்படி உருட்டினா ஒரு கை அளவு இருக்கணும். அந்த அளவு புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். தக்காளியில் ஆல்ரெடி புளிப்பு இருக்கும், அதனால் அது பத்தாது. அதுக்காக நான் வந்து புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க இந்த பார்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம், வேகிறதுக்கு ரொம்ப இதாகிடும். அதை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தக்காளி தொக்கு ஃபுல்லாக நிறையா செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அளவளவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பூனை வந்து நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளேயோ ஜாருக்குள்ளேயோ போட்டு வைக்காதீங்க. சின்ன ஜாரில் எடுத்து வைப்பீங்க இல்லையா, அதில் வந்து ஸ்பூனை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண உடனே அந்த ஸ்பூனை எடுத்துருங்க. அதுக்குள்ளேயே போட்டு வைக்காதீங்க. பாருங்கள், தக்காளி ஃபுல்லாக கழுவி நல்லா நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தொக்கு செய்கிறப்ப தெரிக்கும், கேஸ் ஃபுல்லாக நாரிடும். அதனால் எவ்வளோ அகலமான பாத்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு சேஃபு. நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நிறையா தொக்கு செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த தொக்கு இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சட்னியே தேவையில்லைங்க. இந்த தொக்கு இருந்துச்சுன்னா இதுவே நம்ம சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக புளிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு செம சூப்பரான டிஷ் இது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் வந்து சாயந்தரம் வந்து டக்குன்னு சட்னி அரைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இட்லியோ தோசையோ ஊற்றிட்டு இந்த தொக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியாக. பவர் இல்லாத அன்றைக்கி கூட இது வந்து யூஸாக இருக்கும். சட்னி அரைக்க முடியாது இல்லையா பவர் இல்லாதப்போ, அன்றைக்கி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கம்மியாக விற்கிற டைம்லேயே இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 50 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாக வேணும் அப்படிங்கிறனால 50 கிராம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மீடியம் காரம் போதும் அப்படின்னா 30லேருந்து 35 கிராம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். கலருக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ தக்காளி எடுத்திங்கன்னா 25 கிராம் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் மிளகாத்தூள். அதுவே நார்மலான காரம் இருக்கும். நல்ல காரம் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இன்றைக்கி நான் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 2 கிலோ தக்காளி எடுத்துருக்கனால 50 கிராம் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். நல்லா கலர் வரணும் அப்படிங்கிறக்காக. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பே கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. லைட்டாக மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி தான் ஆட் பண்ணுவோம். தண்ணியே ஆட் பண்ணாமல் இருந்திங்கன்னா டக்குன்னு தொக்கு ரெடி ஆயிரும். இல்லைன்னா தண்ணி சுண்டுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளிலே நிறைய தண்ணி இருக்கும். அது சுண்டுறக்கே நமக்கு வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடும் சுண்டுறதுக்கு, அந்த தொக்கு ரெடி ஆகிறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி இல்லாமல் சுண்ட வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கெடாமல் இருக்கும். நல்லா பபிள்ஸ் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம முழுசாக அரிஞ்சு வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த ஒரு கைப்பிடி மட்டும் ஆட் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லா வாயில் வந்து தட்டுப்படும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக ஒரு கைப்பிடி மட்டும் நான் முழுசாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக வந்து நல்லா அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்க்குறக்கே தொக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை கலந்து விட்டுக்கலாம்.
இது கொதிக்கிற டைமில் நம்ம ஜாரில் போட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா தக்காளிக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. தக்காளி இருந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கட் பண்ணும்போது அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து விட்றாதீங்க. தக்காளியோட தண்ணியோடவே ஊற்றுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற தக்காளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டைம் இதே அளவு அரைச்சி கொண்டு வந்து ஆட் பண்ணேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதாங்க வேலை. இந்த தொக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் வாசத்துக்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல அளவாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 100 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இறக்கும்போது ஒரு 100 ml ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு. இல்லைனா அந்த எண்ணெய் ஃபுல்லாக தண்ணி சுண்டுறப்போ அந்த எண்ணெய் ஃபுல்லாக கொதிக்கும். கொதிக்கிறப்போ ஃபுல்லாக கேஸ் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 100 ml மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இறக்கி வைப்பீங்க இல்லையா, ஜாருக்கு மாற்றுவீங்க இல்லையா, அந்த டைமில் ஒரு 100 ml மேலால் ஊற்றி அந்த தொக்கு மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ லைட்டாக நான் ஜாரு கழுவின தண்ணி மட்டும் ஊற்றினேன். இப்போ இதை நம்ம நல்லா சுண்ட வைக்க வேண்டியது தான். எனக்கு வந்து 1/2 an hourக்கு மேலே ஆச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி கெட்டியாக கிடைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றி நமக்கு திக்காக கிடைக்கணும். இதுக்கு வந்து 1/2 an hourலேருந்து 45 minutes வரைக்கும் கூட ஆகலாங்க உங்களுக்கு. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அந்த புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய விட வேணாம், திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் திக்காக நீங்கள் பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. புளி பேஸ்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே கம்மியாக இருக்கணும், ஏன்னா சுண்டுறப்போ அதிகமாகிரும் காரம். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளியை கூட கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் புளி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா 2 தக்காளி பழத்தை அரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணுறப்ப அரை காரம் அரை உப்பு தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகி வரப்போ நமக்கு உப்பு காரமும் கரெக்டாகிடும். அதனால் அரை உப்பும் அரை காரமும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஓரளவுக்கு சுண்டி இருக்குது, ரொம்பலாம் சுண்டலை, ஓரளவுக்கு தான் கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாகி வரணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு. 1/2 an hour ஆகிடுச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு 1/2 an hour கிட்ட ஆகிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னொரு ஜாருக்கு, கண்ணாடி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சுக்கிட்டு தேவையான அளவு மட்டும் நம்ம வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க, அப்போவே யூஸ் பண்ணிட்டு ஸ்பூனை எடுத்துருங்க. அளவளவாக எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். சின்ன கப்பில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.